2 நாளைக்கு 3 நாளைக்கு ஒரு தடவை தான் சார் குளிப்பாங்க. அதுவும் அடம் பண்ணி நான் சத்தம் போட்டு குளிக்க வைப்பேன். அப்படி குளிச்சாலும் காது நிறைய சோப்பு, கழுத்தெல்லாம் சோப்பு. ஏய் என்ன குளிச்சிருக்க நீ, சோப்பு இப்படி எல்லாம் வந்திருக்கு, விடுமா. துணி எடுப்பாங்க அப்படியே தொடச்சுக்குருவாங்க சார். குளிக்கவே மாட்டாங்க. சங்கனை எந்திரிப்பாங்க, மேக்கப் அங்கே இருக்கும், எடுப்பாங்க, சர் சர்னு ஒரு அடி அடிப்பாங்க. செண்டு காதை தேய்ச்சா குளிக்கிறது இல்ல சார், நிறைய அழுக்கு. அது நிறைய அழுக்கு இருந்து என்ன செய்யறதுன்னா அந்த தோடே இத்து போச்சு சார். இத்து போய் என்ன செஞ்சுன்னா உடஞ்சே போச்சு அந்த தோடு. இவ்வளவு பெரிய சோம்பேறி சார் அது. என்ன 18 பட்டி வந்தாச்சாப்பா? சோம்பேறி அப்படின்னு ஒருத்தனை திட்டினீங்க அப்படின்னா அவனுக்கு ஆக்சுவலா கோவம் வரும். என்னை பார்த்து சோம்பேறிங்கிறீங்க, நான் எவ்வளவு வேலை பார்க்கறேன் தெரியுமா, யார் சோம்பேறி அப்படின்னு குறைந்தபட்சம் நீ தான் சோம்பேறினா சொல்லுவான். ஆனா இப்போ வந்து யாரையா நீ கை நட்டி ஏன் சோம்பேறி மாதிரி இருக்க அப்படின்னா, எஸ் பேசிக்கலி ஐ எம் சோம்பேறி அப்படின்னு அவங்களே சொல்ற நிலைமைக்கு கூட வந்துருச்சு. பேசிக்கலி ஐ எம் சோம்பேறிங்க. முன்னால சோம்பேறிங்கிறது ஒரு அவமானமா, ஒரு எம்ப்ராசிங் மொமெண்ட் நினைச்சாங்க. ஆனா இப்ப பாத்தீங்க அப்படின்னா சோம்பேறிங்கிறது எஸ் ஐ எம் சோம்பேறி அப்படின்னு ஒரு கேஷுவல் டேர்ம் ஆயிடுச்சு. பேச இருக்க தலைப்பு என்ன அப்படின்னா, நான் சோம்பேறி தான் என கூலாக சொல்பவர்கள் மற்றும் அவர்களின் குடும்பத்தினர். ஒருத்தருக்கு ஒருத்தர் கோஆபரேட் பண்ணி குத்து வாங்கிக்கிறேன், அப்பதான் ஆட்டம் முடிஞ்சு சீக்கிரம் வீட்டுக்கு போகலாம். நீங்க எல்லாம் சோம்பேறிகள் கரெக்டா? அப்ப கூட யாரும் கூச்சமே இல்லாம முன்னாடி ஆரம்பத்துல அதெல்லாம் கோவம் வருது, இரிட்டேட் ஆகும். இப்பெல்லாம் நான் சோம்பேறி, எப்படிலாம் சோம்பேறினா இப்படிலாம் சோம்பேறி அப்படின்னு நீங்களே சொல்றீங்க. நான் நடக்கிறதுக்கே ஃபர்ஸ்ட் சோம்பேறி படுவேன் சார். இதனால நான் காலேஜ் வந்து ஃபைன் கட்டி தான் எக்ஸாம் எழுதினேன். ஏன்னா எனக்கு அட்டெண்டன்ஸே இல்லை. லீவ் போட்டு தூங்க முடியாது. 10 மணிக்கு காலேஜ் சார், நான் போக மாட்டேன் காலேஜுக்கு. லாஸ்டா பார்த்தா அட்டெண்டன்ஸே இல்லம்மா, நீ ஃபைன் கட்டி நான் 6000 ரூபாய் கட்டி போனேன் நான். ஏமா இதெல்லாம் ஒரு பொண்ணாமா? அப்படி வீட்டுல நீங்க அப்படி என்ன அரும்பெரும் வேலைகள் பாக்குறீங்க? ஒன்னும் பண்ண மாட்டேன் சார், அப்படி ஜாலியா படுத்துட்டே இருப்பேன். படுத்துட்டு போன் பார்த்துட்டே இருப்பேன். ரீல்ஸ் அதிகமா பார்ப்பேன் சார். சார்ஜர் பக்கத்துலயே மாட்டிட்டு இப்படி பார்த்துட்டே உட்காந்துட்டு இருப்பேன். உங்க பொண்ணு இவ்வளவு ஆக்ரோஷமா நான் சோம்பேறியா இருப்பேங்கிறத கேஷுவலா சொல்றாங்க, நீங்க ரகந்து அப்படின்னு ரசிச்சிட்டு இருக்கீங்க. இல்ல சார், அவங்க குளிக்கிறதுக்கே சோம்பேறி படுவாங்க சார். 2 நாளைக்கு 3 நாளைக்கு ஒரு தடவை தான் சார் குளிப்பாங்க. அதுவும் அடம் பண்ணி நான் சத்தம் போட்டு குளிக்க வைப்பேன். அப்படி குளிச்சாலும் காது நிறைய சோப்பு, கழுத்தெல்லாம் சோப்பு. அதோட வருவாங்க சார். ஏய் என்ன குளிச்சிருக்க நீ, சோப்பு இப்படி எல்லாம் வந்திருக்கு, விடுமா. துணி எடுப்பாங்க அப்படியே தொடச்சுக்குருவாங்க. ஒத்த ரோசா பிள்ளைய ரொம்ப அற்புதமா வளர்த்திருக்கம்மா நீ. அம்மா உங்களை 2 நாள் குளிக்கவே மாட்டீங்க, சரியா குளிக்க மாட்டீங்க, சோப்புலாம் இருக்குன்னு சொல்றாங்க. அப்ப கூட உங்களுக்கு ஒரு சரி நெருடலோ அதெல்லாம் இல்லாம சொல்லுங்க நல்லது தானே, கரெக்டா தான் சொல்றீங்க, சொல்லுங்க அப்படின்னு உட்கார்ந்திருக்கீங்க. ரொம்ப ஷையா ஃபீல் ஆகுது. என்ன பண்றது, நான் அப்படித்தானே பண்றேன். இப்ப நமக்கே தெரியுது, அதனால தெரியுது. ஆனா மாத்திக்க முடியல. இதெல்லாம் ஒரு பெருமையா பாஸ்? எனக்கு பெருமைடா எருமை. சரி நீங்களே சொல்ல மாட்டீங்களா, உங்க அப்பா எதுவுமே சொல்ல மாட்டாங்களா? சார் எவ்வளவோ சொல்லுவோம் சார். எங்களை ஒரு திட்டு, மாமா யாராவது கூப்பிட்டு ஒரு ஃபோன் பண்ணிட்டா போதும் சார், குளிக்கவே மாட்டாங்க. சங்கனை எந்திரிப்பாங்க, மேக்கப் அங்கே இருக்கும், எடுப்பாங்க, சர் சர்னு ஒரு அடி அடிப்பாங்க. செண்டு மூஞ்சில இருக்கிற கிரீமை பூரா எடுத்து தடவுவாங்க. தடவிட்டு சரி நல்லா இருக்கணுமா அப்படின்ட்டு கிளம்பி ஓடி போயிருவாங்க சார். ஏதாவது ஒரு பாத்திரத்தை கீழே சாப்பிட்டா ஒரு தட்டை எடுத்து கொண்டு போயினா குனிய முடியாது, குனிஞ்சா இடுப்பை எடுக்குது அப்படிங்கிறாங்க சார். ஏன் பேசிக்கான ஒரு சின்ன விஷயம் கூட பண்ண மாட்டீங்க? இல்ல குனிஞ்சிட்டு நிமிந்தா கிறுகிறுன்னு சுத்துது தலை, அதுதான் பிரச்சனை. காதை தேய்ச்சா குளிக்கிறது இல்ல சார், நிறைய அழுக்கு. அது நிறைய அழுக்கு இருந்து என்ன செய்யறதுன்னா அந்த தோடே இத்து போச்சு சார். இத்து போய் என்ன செஞ்சுன்னா உடஞ்சே போச்சு அந்த தோடு. அவ்வளவு பெரிய சோம்பேறி சார் அது. ஆனா நானே உன்னை காப்பாத்த நினைச்சாலும் விதி வலியது. இவ்வளவு தூரம் இவ்வளவு பேர் பார்க்கும்போது சொல்றேன், அப்பவும் மாற மாட்டாங்களா? நிறைய சொல்லலாம் சார், அழுதுருவாங்க. அதனாலதான் கொஞ்சம் யோசிச்சு பேச. இதுவே கம்மியா? ஆமா சார், இது கம்மி. சரி ஒண்ணு சொல்லுங்க பாப்போம், என்ன இப்படி இப்படின்னா அசிங்கப்படுத்துற மாதிரி தான் சொல்லிடுவாங்க சார். ஓ இது வரைக்கும் உங்களை பெருமைப்படுத்தினாங்க, இனிமேல் தான் அசிங்கப்படுத்த போறாங்களா? பாத்ரூம் போவாங்க சார், தண்ணி ஊத்துவாங்க, கால்ல தண்ணியே படாது. அந்த காலை பாத்தீங்கன்னா அப்படியே நேச்சுரலா போயிட்டு வந்த மாதிரி வந்துருவாங்க. ஏன்னா அந்த கால்ல தண்ணியை ஊத்து அப்படின்னு கத்துவேன் கடந்துனா. அது காலையில சார் ஜில்லுன்னு இருக்கும் தண்ணி. தண்ணி ஊத்துனா தூக்கம் போயிருது. அப்ப நான் என்ன பண்றது, தூக்கம் போயிருச்சுன்னா அதனால இப்படி தண்ணி ஊத்தாம வந்துருவேன். பொத்தி பொத்தி வளர்த்த புள்ள மேகல், அதனால அதுக்கு வெக்க வெட்டு போக. சாப்பாடை எடுத்து அவங்க சாப்பிட மாட்டாங்க, நான் எடுத்துட்டு போய் ஊட்டி விடுவேன் சார். பட்னியா கிடைக்க மத்தியானம் வரையும் பண்ணிட்டு. சாப்பிடுறதுல சோம்பேறியாமா? எந்திரிச்சு போய் கையெல்லாம் கழுவிட்டு வரணும், அதான் கஷ்டம். போடா டேய், வீட்டுல ஏதாவது வேலை இருந்தா போய் பாரு. ஹனிமூனுக்கு
பிளான் பண்றோம், கொடைக்கானல் போறோம்ல, அதுக்கு நம்ம பிளான் பண்ணணும்ல, எங்கெங்க போகணும்னு ஒரு டெஸ்டினேஷன் வைக்கணும்ல. எதுவுமே இல்ல. அது அவங்கள பிளான் பண்ண அது சொல்றேன் சார். அது எல்லாத்தையுமே அப்புறம் நான் அவங்களுக்கு எங்க அந்த அப்பா ஒரு கூட இன்ட்ரெஸ்ட். வச்சு ஆர்கனைஸ் பண்ணி அப்புறம் நாங்க ஹனிமூன் போனோம். இப்போ ஹனிமூனுக்கு சோம்பேறித்தனம் பண்றதுல எனக்கு உண்மையிலே இது எந்த கேட்டகரியிலே புரியல. பயப்படுறியா எப்படி சொல்றதுன்னா, என் மேரேஜ்க்கே நான் வந்துட்டு காலையில லேட்டா தான் சார் எழுந்திரிச்சேன். கல்யாணத்துக்கு லேட்டா எந்திக்கிறதா? நானே லேட்டு முகூர்த்தம் தான் சார் வச்சேன், 9 to 10. ஏன்னா என் பிள்ளைய பத்தி தெரியும்னு. ஓ பிள்ளைய ஆனா மாப்பிள்ளை வீட்டுல கூட கேட்கலையா? எங்க 9 to 10 வரைக்கும் கேட்கலையா? அவரு சேர்த்து தூங்குவாரு. 8 o'clock அதுவே எனக்கு early. இப்போ மேரேஜ் ஆயிடுச்சா, 8 o'clock எந்திரிக்க சொல்றாங்க. அதுவே கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. ஐயோ எந்திரிக்கணுமா? என் ஹஸ்பண்ட் பக்கத்துல இருந்து அலாம் வச்சு எழுப்புவாரு. மா எந்திரிமா ப்ளீஸ்மா, ஏதாவது சொல்ல போறாங்கம்மா, எந்திரிமா. இருங்க தூங்குறேன். அப்புறம் அவரு தூங்கிறாரு, நானும் தூங்குறேன். டிராவல்ல தூங்கினா செம்மையா இருக்கும் சார். கார்ல அப்படியே பின்னாடி படுத்துட்டு இப்போ அந்த மாதிரி அவருக்கு தோணாதா? ஒரு 8 மணி நேரம் ஓட்டுறப்போ உங்களுக்கு நான் அதான் சொல்லுவேன், ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணிட்டு பேசாம போயிட்டு வந்துடலாம். இல்ல கார்ல போனா தான் நல்லா இருக்கும். ரோட் ட்ரிப் தான் நல்லா. என்னைக்குமே புக் பண்ணா அந்த ட்ரெயினை விட்டுருவாங்க சார். எப்பவுமே ட்ரெயினோ பஸ்ஸோ நான் ரிசர்வ் பண்ணதே இல்லை சார். ஏமா இப்படி தப்பு பண்றீங்களம்மா? நீங்க சொல்லுங்க, உங்க மகன் எந்த வகையில எழுத மாட்டாங்க, எழுத சோம்பேறித்தனம். இவங்க எல்லாம் சிசிபி கட் காப்பி பேஸ்ட் கூட்டம். ஒரு ஆர்டிக்கல் நீ எழுதுறப்போ உனக்கு வந்து கனெக்டிவிட்டி பிரெயின்ல வரும், கட் காப்பி பேஸ்ட் பண்றப்ப வராது. இதுங்க தான் அந்த கூட்டமே தனி குடித்துறதுக்கு அதுக்கு தான் காரணம். தூங்குறதுக்காகவே தனி குடித்தனம் போயிருவாங்க. அடேங்கப்பா பாத்தியா தம்பி எதோட கோக்குறான். நம்ம 6 மணிக்கு எந்திரிச்சிருவோம், அந்த பெட்ரூம் மட்டும் 10 மணிக்கு வெளியே வரும். 100 தனி கொடுத்தனத்துல தூங்குறதுனால தனி கொடுத்தனம் போறவங்க கணிசமா இருப்பாங்க. பின்னால எல்லாம் அம்மாக்களும் சிரிச்சிட்டே இருக்காங்களா? ஆமா ஆமான்னு. பிரின்சிபால் என்ன கேட்டாங்க, உங்க வீடு எங்க இருக்குன்னு கேட்டாங்க. ஏன்னா எங்க பெட்ரூம்ல இருந்து எட்டி பார்த்தா கிளாஸ் ரூம் தெரியும். ஆமா டெய்லி லேட் சார் அவன், உங்க வீடு எங்க இருக்குன்னு கேக்குறாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் வீடு. கேட்கும் போது அவமானமா இல்லையா? பாசம் தடுக்குதே. ஒண்ணும் பண்ணல முடியாது. ஏன்? அவனை பெத்தா உங்களுக்கு தெரியும். அவன உங்களோட உச்சபட்ச சோம்பேறித்தனம் என்ன? 2018ல காலேஜ் முடிச்சேன். நான் ஜாப் போகலாம் அப்படின்ட்டு நினைக்கும் போது, இல்லை நம்ம கவர்மெண்ட் ஜாப் கவர்மெண்ட் ஜாப் தான் போனோம் அப்படிங்கிற ஒரு ஏம் இருந்துச்சு. இன்ன வரைக்கும் எழுதிட்டே தான் இருக்கு. சிரிக்காத சொன்னா எனக்கு அசிங்கமா இருக்கு. படிக்கலாம் எடுப்பேன், ஆனா தூங்கிடுவேன். எப்பயுமே தூங்குறது மட்டும் தான் எனக்கு வேலையா இருக்கும். காலையில நேரம் தூங்குவீங்க? காலையில ஒரு 4 மணிக்கு அலாரம் வைப்பேன். வைக்கிறதே ஒரு 20-25 அலாரம் வச்சிருவேன் எப்படியும். அது லைனா ஒரு 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவை வச்சிருவேன். ஆனா ஏன் சேஞ்ச் ஆஃப் பண்ணிட்டு மறுபடியும் படுத்துருவேன். இதெல்லாம் ஒரு பெருமையா பாஸ்? எனக்கு பெருமைடா எருமை. நீங்க எந்த வகையில உச்சபட்ச சோம்பேறித்தனமா இருக்கீங்க? காலையில எழுந்து சாப்பிடுவேன், மார்னிங் டிஃபன் சாப்பிடுவேன். அந்த டிஃபன் சாப்பிட்டுட்டு அந்த பிளேட் அப்படியே மூடி வச்சுட்டு லஞ்ச் மறுபடியும் அதே பிளேட்ல வாஷ் பண்ண மாட்டேன். அதே பிளேட்ல மறுபடியும் போட்டு வாஷ் பண்ண மாட்டீங்களா? இல்ல சார், நான் வாஷ் பண்ணி வச்சிட்டு இருந்தேன். இவங்க போய் ஸ்கேன் பண்ணுவாங்க. எங்க அம்மா வாஷ் பண்ண பிளேட் எடுத்து இது இந்த லட்சத்துல கழுவி வச்சிருக்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால கழுவுனா தானே பிரச்சனை வருது. நான் தான் சாப்பிட போறேன், நான் கழுவாம அதுல நான். சார் என் பேர் மணிகண்டன். மணிகண்டன். நான் புரோகிதர். ஆமா. வர ப்ரோக்ராம் எல்லாம் ரொம்ப ஏர்லி மார்னிங்கா வருது. தொழில் அப்படித்தானப்பா சார்? அதுதான் சார், இப்போ கல்யாணம் 8 மணிக்கு அவர் வச்சாருங்க 10 மணிக்கு. அந்த மாதிரி எல்லாரும் வச்சா பிரச்சனை இல்லை. வைக்கிறதெல்லாம் 4 மணி 3 மணி வைக்கிறாங்க சார். பிரம்ம முகூர்த்தத்தில் வச்சாங்க 4 மணிக்கு. புரோகிதர் இருக்கீங்க, இப்ப காலைல பிரம்ம முகூர்த்தம் பண்ணுவாங்க. இது யதார்த்தம் தானே? 6 மணிக்கு மேலேயும் பண்றாங்க. நமக்குன்னு புதுசா கிளம்பி வரானுங்களே. பகல்ல மட்டும் தான் ப்ரோகிராம் பண்ணி. ஆமா சார், நைட்ல போறது சார். சரி, வேற தொழில் பேர வேண்டி தானே? அது விட்டுட்டு தான் அப்புறமா ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படித்தேன். ஏர்லி மார்னிங் 5 மணிக்கே வர சொல்லிட்டாங்க. ரொம்ப சோம்பேறி சார். டிசம்பர் 31 நான் வாஷிங் மிஷின்ல துணி போட்டேன் சார். நான் சொல்றேன், வேலை பார்த்துக்கிட்டே சொல்றேன், அம்மா நான் விளக்கேற்றிட்டு கோயிலுக்கு கிளம்பிடுவேன், நீ துணியை காய போட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு. ஜனவரி 4 வரலும் அந்த துணியை அவ காய போடல சார். எல்லாத்து வீட்லயுமே பொண்ணுங்க தான் ரொம்ப சோம்பேறியா இருப்பாங்க. ஆனா சோம்பேறியா இருப்பாங்க சார். சமைக்க மாட்டாங்க, பாத்திரம் தேய்க்க மாட்டாங்க, பேச கூட மாட்டாங்க. என்னடா அது? எங்க அப்பாவே தான் எல்லா வேலையும் செய்வாங்க சார். ஏன வளர்க்கறதுல இருந்து துணி துவைக்கிறதுல இருந்து எல்லாமே அவங்க தான் செய்வாங்க. செய்வாங்க. என்ன பண்ணுவாங்க? சும்மா தான் இருப்பாங்க. இப்ப அப்பா செஞ்சனால நானும் திருப்பி செய்யறதா இருக்குது. அவங்க நீங்க எதுவுமே செஞ்சு தர மாட்டேங்கிறாங்க. இவளுக்கு பேட்டியை முடிக்கிறக்குள்ள என் வேட்டியை உரி உள்ள இருக்க போட்டி எடுத்தாலும் எடுப்பாங்க. இப்ப சொன்னாங்க விடியாகால எழுந்திருக்கணும், மாமியா மாமனால திட்டுவாங்க, வேலை செய்யணும். நான் கல்யாணம் வேண்டான்னு சொல்லிட்டு வேண்டானோன்னு அப்ப நீ வந்து 2 லட்சம் ரூபாய் அவதாரம் கட்டணும். அபராதமா? அந்த கல்யாணம் நம்ம வேண்டாம், மாப்பிள்ளை வேண்டான்னு சொன்னா கட்டணும் அப்படின்னு சொன்னாங்க என்கிட்ட.
நீ பணம் கட்டணும் சபா இப்பவே கண்ணை கட்டுது. சரி ஓகே கல்யாணம் பண்ணிட்டீங்க. பண்ணி பையன் ஒண்ணு பிறந்துருச்சு. நான் இனிமே எனக்கு வேண்டாம் அம்மா வீட்டுக்கு போயிட்டேன். மறுபடியும் மாமியா மாமனை கூட்டு வந்து வச்சுட்டாங்க. பாப்பா பிறந்துச்சு. பிறந்துச்சுன்னா உங்களுக்கு தரமா? யாருக்கோ பிறந்த மாதிரி பிறந்துச்சு. எனக்கு வேண்டாம். பிறந்துருச்சு. வேண்டாம் போயிருக்கீங்கன்னா நான் புரியல. அம்மா வீட்டுக்கு போயிருவேன். இந்த வீடு மாமியார் வீடு வேண்டான்னு சொல்லிட்டு போயிடுவேன். மறுபடியும் எல்லாம் வருவாங்க. வாமா அங்க நல்லா பார்த்து நல்லா நைஸா பேசி கூட்டு வந்துருவாங்க. அப்புறம் 4 நாள் நல்லா இருப்பாங்க. அப்புறம் ஆரம்பிச்சிருவாங்க திட்டுறது. அப்படியே வாழைப்பழம் மாதிரி பேசுவாங்க. மேம் பேசுறத பார்த்தா எப்படியா பட்டவங்கள தான் உயிர்ந்துருவாங்க. இது எனக்கு வேண்டவே வேண்டாம். அந்த வாழ்க்கையை எழுதி கொடுத்துட்டு போயிடலாம்னா எழுதி கொடுத்துடலாமா? டைவர்ஸ் பண்ணுவாங்களா அது மாதிரி. நான் என்ன காரணம் போடுவீங்க? என்னை வேலை செய்ய சொல்கிறார்கள், காலையில் 4 மணிக்கு எந்திரிக்க சொல்கிறார்கள், குழந்தையை பாத்துக்க சொல்கிறார்கள், சாப்பிட சொல்கிறார்கள். என்ன முக்கிய சிறுபிள்ளைத்தனமா பேசிட்டு இருக்கிற நீ? காலைல எத்தனை மணிக்கு எந்திரிப்பீங்க? 12-1 மணிக்கு எழுந்திருச்சிருவேன். சாப்பிட மாட்டேன். இல்லம்மா நான் காலைல 9 மணில சமைக்கிற வேலை இருக்குமா இல்லையா? இல்லைங்க சார், நான் சமைச்சு வைப்பேன். இவங்க சாப்பிடுவாங்க, அண்ணா சாப்பிடுவாங்க, எல்லாருமே சாப்பிடுவாங்க. ஸ்கூல்ல முடிச்சேன், 2 டிகிரி முடிச்சேன். இன்னை வரைக்கும் நான் மட்டும் தான் சமைச்சிட்டு இருக்கேன். என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. சமைப்பாங்க, இது வரைக்கும் ஒண்ணு கூட உங்களுக்கு கரெக்டா சமைக்க தெரியாது. ஒரு தோசை ஊத்த தெரியாதுங்க சார். நான் கரண்டி பிடிச்சு சொல்லி கொடுப்பேன். உங்களுக்கு யார் சொல்லி கொடுத்தா? நானாவே கத்துக்கிட்டதுங்க சார். என்னங்க சார் பண்றது? இவங்கள பார்த்தா என்னால வாழ முடியாதுல்ல. சரி நீ என்னதாமா பண்ணுவீங்க? நான் அதுக்கு தான் சார் கல்யாணமே வேண்டான்னு சொன்னேன். குழந்தையெல்லாம் வேண்டான்னு சொல்றேன். அன்னைக்கு கல்யாணம் வேணான்னு சொன்னீங்க. 2 லட்சம் ரூபாய் அபராதம் பயந்து போய் கல்யாணம் பண்ணியாச்சு. இப்ப 2 குழந்தை ஆயிடுச்சு. இன்னமும் நான் அன்னைக்கு வேணான்னு சொன்னா இன்னைக்கு கல்யாணம் ஆகி பொறுப்புகள் இருக்குல்ல. முடியாது சார். நம்மளால முந்தா நாள் கூட நான் எழுதி கொடுத்துறேன். பேப்பர்லாம் கொண்டு வாங்க. எனக்கு குழந்தை வேணாம், வீட்டுக்காரெல்லாம் வேணாம்னு அழுதுகிட்டு உட்காந்துக்கிட்டேன். போதுண்டா உயிர் போற மாதிரி இருக்கிறாடே விட்டுறா. சரி ஓகே பொண்ணு கல்யாணம் ஆயிடுச்சா? இல்ல. கல்யாணம் பண்ணி பாக்குற ஐடியா இருக்கா? அது இருக்கு. ஆனா என்னால வேலை செய்ய முடியல. அவங்க என்ன தெரியுமா சொல்றாங்க? நீ மேரேஜே பண்ணிக்காத, என் கூட இரு அப்படிங்கிறாங்க. எதுக்கு? சமைச்சு போடுறதுக்கா? எனக்கு தெரிஞ்சு போச்சு. என்ன சங்குதான். எல்லாத்து வீட்லயும் பொண்ணுங்க பசங்க தான் ரீல்ஸ் ஸ்க்ரோல் பண்ணிட்டு இந்த மாதிரி கேம் விளையாண்டுட்டு இருப்பாங்க. இவங்க வந்து ரீல்ஸ் பார்த்துட்டு இருப்பாங்க. இதுக்கெல்லாம் முடியாம போகாதாமா? முடியல இதுக்கெல்லாம் முடியாம போகாதாமா? பாத்துக்கிட்டே இருக்கீங்க, கண்ணு வலிக்கும், அதெல்லாம் இல்ல. ரொம்ப நேரம் இல்ல சார், கொஞ்ச நேரம் ஏதாவது இருந்தா உங்களை தான் நிறைய பார்ப்பேன். நான் நீங்க நடக்கிறது தான் பார்ப்பேன் அதிகம். ஏம்பா நீ வேற கம்முன்னு இருக்க மாட்டா? உங்க ஊர்லயே உங்க இடத்துல கூட யாராவது ஒரு ஃபேமிலி இருக்கும். அந்த ஃபேமிலி ஊர்ல இருக்கணும் சொல்லுவான், உட்கார்ந்தே சாப்பிட்டாங்க, நல்லா வாழ்ந்து கட்ட குடும்பம்னு சொல்லிட்டே இருப்பாங்க. பாத்துறீங்களா? அதுக்கு முதல் காரணம் என்ன தெரியுமா? சோம்பேறித்தனமா இருக்குது. அதனால உங்க சோம்பேறித்தனத்தை நீங்க தொடர்ந்து கண்டினியூ பண்ணீங்கன்னா உங்களுடைய இப்போதைய பொருளாதார நிலை இருக்குல்ல, அது இன்னும் வீக் ஆக வாய்ப்பு இருக்கு. சந்தோஷமாக வீட்டுக்கு செல்லுங்கள். நன்றி வணக்கம். சின்ன சேனல் எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை அந்த பெல்ல தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும்.